அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை மிஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. ஆழ்வார்கள் 11. அந்த 10 ஆழ்வார்களுக்கு ஒரு பெண் பிள்ளையாக அவதரித்த சுவாமி நம்முடைய எம்பெருமானாருடைய தங்கை என்று சொல்லக்கூடிய ஆண்டாள் நாச்சியார். எம்பெருமானை ஆண்டாள் நமக்கெல்லாம் எம்பெருமானை ஆள்வதற்காக அற்புதமான திருப்பாவை 30 பாசுரங்களை அருளி செய்தார். நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று பரத்தத்துவ நிர்ணயத்தையும் முதல் பாசுரத்திலே சொல்லி, அடுத்து 4 பாசுரங்களாலே பரத்வ வியூக விபவம் அந்தர்யாமித்தம் அர்ச்சாவதாரம் என்று சொல்லி எம்பெருமானுடைய நிலை 5 சொன்னார்கள். விண்மீதிருப்பாய், மலைமேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், மண்மீது உழல்வாய், இவற்றுள் எங்கும் மறைந்துரைவாய் என்று சொல்லி அருளி செய்தார். ஒரு வேதாந்தத்தினுடைய தத்துவத்தை எல்லாம் நமக்கு சுலபமாக சொல்லுவதற்காகவே தமிழிலே தமிழ் மாலை 30 இந்த 30 பாசுரங்களை கொண்டு நமக்கு அற்புதமான இந்த திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்தார் திருப்பாவை. திருப்பாவையிலே இன்றைய பாசுரமாக இருக்கக்கூடியது, உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழி நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடையிலோர் எம்பாவாய் என்று அற்புதமான ஒரு கருத்தை சொன்னார்கள். எம்பெருமானை அடைவதற்கு சுயத்தனத்தினாலே முடியாது. ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு தான் எம்பெருமானை அடைய வேண்டும். ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய தந்தையே ஆச்சாரியனாக உடையவள். பட்டர்பிரான் கோதை என்று சொல்லி, விஷ்ணு சித்தன் கோதை என்று சொல்லி ஒவ்வொரு பாசுரங்களிலும் ஆழ்வார்களுடைய அனுபவத்தை கொண்டே எம்பெருமானை அடைய வேண்டும் என்று ஜீவாத்மாக்களுக்கு உணர்த்துவது போலே ஆண்டாள் நாச்சியார் தம்முடைய தந்தையாராக இருக்கக்கூடிய ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு தான் எம்பெருமானை அடைந்தார். அதே நிலையிலே தான் மட்டும் அடையாமல் 10 நிஷ்டையுடைய பாகவதர்களையும் எழுப்பி கொண்டு செல்ல வேண்டும் என்று நேராக எம்பெருமானை அடைந்தோம் என்று சொன்னால் நம்முடைய குற்றங்களை கண்டுவிடுவானாம். அடியார்களோடு சென்றோம் என்று சொன்னால் அடியார்களுடைய ஈட்டங்கண்டிடக்கூடுமேல் அதுகானும் கண்பயனாவதே என்று சொல்லி அடியார்களுடைய அந்த திரளை கண்டவுடனே எம்பெருமானுக்கு ஆனந்தம் உண்டாகிவிடும் என்று சொல்லி அருள் செய்கின்றார். இந்த பாசுரத்திலே உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், உங்கள் புழக்கடை உங்களுடைய திருமாளிகையிலே இருக்கக்கூடிய புழக்கடையிலே செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பி இருக்கின்றது. செங்கழு நீரானது வாய் நெகிழ்ந்து விட்டது, மலர்ந்து விட்டது, ஆம்பல் வாய் குவிழ்ந்து விட்டது என்று சொல்ல, வெளியே இருந்தவர்களெல்லாம் வெளியிருந்து இப்படி சொல்ல உடனே உள்ளே இருந்த அம்மா, ஐயோ உங்களுடைய வருகையினாலே இந்த மலர்களையெல்லாம் நீங்களே மலர வைத்து விட்டு வந்திருப்பீர்கள், நான் அதை அடையாளமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்ல, இல்லை, உங்களுடைய திருமாளிகைக்குள்ளே இருக்கக்கூடிய புழக்கடை தோட்டத்து வாவியுள் அந்த குளத்து குட்டையிலே மலர்களெல்லாம் மலர்ந்திருக்கிறது, சென்று பார் என்று சொல்லி அப்படியாவது தன்னுடைய படுக்கை அனுபவத்திலிருந்து கண்ணனோடு அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவத்தை விட்டு விலகி சென்று நமக்கு எம்பெருமான் கண்ணனை அனுபவிக்கக்கூடிய பாவைக்களம் வருவாள் என்ற நிலையிலே செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் என்று ஒரு விடிவுக்கு அடையாளம் சொன்னார்கள். அதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த பெண்ணானவள், நான் என்னுடைய அடையாளமாக நீங்கள் சொன்னீர்களே அது ஒன்று மட்டும் பத்தாது, நீங்கள் சொல்ல வேண்டியது வேறு ஏதாவது அடையாளம் உண்டா என்று சொல்ல, செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். வெண்மையான பற்களை உடையவர்கள், காவி உடையவர்கள் அதிகாலை பொழுதிலே தங்களுடைய அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்துவிட்டு தங்கள் திருக்கோயில் என்று சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய ஆலயம் கோவில் அதை திறப்பதற்காக சங்கு என்று சொல்லி சங்கிடுவான் என்றார். சாவியை கொண்டு திறப்பதற்காக பெரிய திருமலை போன்று இருக்கக்கூடிய திவ்யதேசங்களே சாவியே ஒருவர் தூக்க முடியாது, அத்தனை சாவிகள், அவ்வளவு பெரிய சாவிகள். அதுபோன்று அதை எடுத்துக்கொண்டு இந்த ஞானிகளாக இருக்கக்கூடிய செங்கல் பொடிக்கூரை தவத்தவர்கள் இருக்கின்றார்களே அவர்கள் செல்லுகிறார்கள், வந்து பார் என்று சொல்லி தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை. அது இருக்கட்டும், நேற்று நீ என்ன சொன்னாய், நான் வந்து உங்களை எல்லாம் எழுப்புகிறேன் என்று சொன்னாயே, இப்பொழுது நீர் என்ன செய்கிறாய் என்று சொன்னால், உன்னுடைய கிரகத்திலே தனித்து எம்பெருமானை அனுபவித்து கொண்டிருக்க வேண்டாம், எங்களோடு எழுந்து வா என்று சொல்ல, அவர் சொன்னாலாம்,
நான் வராவிட்டால் என்ன நீங்கள் செல்லலாம் என்பது போலே கையை காட்டினாளாம். நீ எப்பேற்பட்டவள்? உயர்ந்த குணத்தை, அழகை, நங்காய், எழுந்திராய், பரிபூர்ணமான குணத்தை உடையவளே, நானாதாய், அகங்காரம் அற்றவளே. நாணுதல் என்று சொன்னால் நான் எனது என்ற அகங்காரத்தை அற்றுவிட்டு சொரூப ஞானத்தை உணர்ந்தவளாக இருக்கக்கூடியவளாகினாலே நானாதாய், நாவுடையாய், அது மட்டுமல்ல இனிமையான சொற்களை சொல்ல வல்லவள். நானாதாய், நாவுடையாய், சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட ஏலோர் எம்பாவாய். நாங்கள் எம்பெருமான் கண்ணனை அனுபவிப்பதற்காகத்தான் உன்னை அழைக்க வந்துள்ளோம். நீ தனித்து அதே கண்ணனை நீ அனுபவித்தாய் என்று சொன்னால் பொதுவாக 9 புக்கு நீ உண்டக்கால் என்று ஆண்டாள் அருளை செய்தபடி நீ உண்ண வேண்டாம், எங்களுக்கு பகிர்ந்து நாங்களும் சேர்ந்து அனுபவிக்கும், எழுந்து வாருங்கள் என்று சொல்லி இந்த பாசுரத்திலே அருளை செய்தார்கள். இந்த பாசுரத்திலே தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் என்று சொல்லி காவி உடை அணிந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களை எழுப்பி கொண்டு அவர்கள் சாவியை கொண்டு சென்றார்கள் என்றும், இன்னொரு கருத்தாக சங்கிடுவான் போதந்தார், தாமசமான குணங்களை உடையவர்கள் இருக்கின்றார்களே அந்த தபசிகள் இரவு பொழுதிலே கூத்தாடிவிட்டு பகல் பொழுதிலே பல்லையெல்லாம் சுத்தம் செய்து கொண்டு அந்த ஆலயத்துக்கு செல்லுகின்றார்கள். தாமசமாக இருக்கக்கூடியவர்கள் இதையெல்லாம் நீங்கள் ஒரு விடிவுக்கு அடையாளமாக சொல்லலாமா என்று எம்பார் சொல்ல திருமலை நம்பி இது சாதுக்களை எழுப்பச் சொல்லுகின்ற பொழுது இந்த கருத்தை சொல்லக்கூடாது, இவர்களெல்லாம் சாதுக்களாக இருக்கக்கூடிய அந்த சன்னியாசியை அழைத்து கொண்டு தான் சென்றார்கள் என்று சொல்லி நாமும் எம்பெருமானிடத்திலே செல்லுகின்ற பொழுது சொரூப ஞானமுடையவர்களோடு பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். பெருமாளை பிரிந்து எம்பெருமானை பிரிந்து துடித்து கொண்டிருக்கக்கூடிய அடியார்களோடு சென்றோம் என்று சொன்னால் எம்பெருமான் பாவென்று ஆராய்ந்து அருளுவான். சுக்ரீவன் வாலி இருவருக்கும் யுத்தம் ஆரம்பித்தது. 2 பேரையும் அண்டை கொண்ட பலம் ராமன் லட்சுமணன் 2 பேரும். அந்த லட்சுமணனிடத்திலே அலட்சிய புத்தியோடு இருந்தான் சுக்ரீவன். எனவே நீ யுத்தத்துக்கு செல் என்று சொல்லி அந்த வாலியினிடத்திலே சென்றாராம். நிறையா அடி என்று அடித்து நொறுக்கி அனுப்பி விட்டான். உடனே அங்கிருந்து வந்த சுக்ரீவன், நான் சும்மா இருந்தாலும் இருந்திருப்பேன், இப்படி யுத்தத்துக்கு அனுப்பி என்னை அடிபட வைத்து விட்டீர்களே, என்ன காரணம் என்று சொல்ல, இல்லை 2 பேருமே குரங்காய் இருக்கின்றீர்கள், 2 பேரும் அண்ணன் தம்பி, உங்களுடைய அடையாளம் எனக்கு மாறுபட்டு தெரியவில்லை, எனவே நீ அடையாளமிட்டு கொண்டு செல் என்று சொல்ல, உடனே அருகே இருந்த லட்சுமண பெருமாளிடத்தில் எனக்கு எதையாவது அடையாளம் இடுங்கள் என்று சொல்ல, உடனே அங்கிருந்த ஒரு கொடியை எடுத்து கழுத்திலே சுற்றி விட்டாராம். எம்பெருமானிடத்திலே நேரடியாக சென்றால் இப்படித்தான் நடக்கும். அதே லட்சுமண பெருமாள் என்ற பாகவதருடைய சொரூபத்தோடு அவரோடு சேர்ந்து அவருடைய ஸ்பரிசம் பட்ட உடனே சொரூப ஞானம் அவருக்கு ஏற்பட்டதாம். உடனே யுத்தத்துக்கு சென்றார், வெற்றியும் கண்டாராகினாரே. அப்பேற்பட்ட பெருமை ஆச்சாரியனிடத்தினுடைய சம்பந்தமுடைய பாகவதர்களோடு சென்றால்தான் ஏற்படும். அதை இங்கு சொல்லுகின்றார். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். ஆச்சாரியனிடத்தில் சென்றோம் என்று சொன்னால் அந்த குருவானவர் சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டு எப்படி திருநறையூர் என்ற திவ்யதேசத்திலே எம்பெருமான் திருமங்கையாழ்வாருக்கு சங்கொடு சக்கரத்தை ஏந்தி சமாசனை செய்வித்தார். பெருமாளை அதே பெருமாளிடத்திலே திருவேங்கடமுடையானுக்கு சுவாமி எம்பெருமானார் சங்கொடு சக்கரத்தை ஏந்தி நான் அதை எம்பெருமானை ஏற்றுக்கொள்ளும்படி செய்தாராகினாலே அப்பேற்பட்டவன் பங்கைய கண்ணான். அவன் குணம் எப்பேற்பட்டது என்று சொன்னால் உலகவே தன்னுடைய பார்வையினாலேயே ரட்சிக்கக்கூடிய வல்லமை உடையவனாகினாலே பங்கைய கண்ணானை பாடையலோர் எம்பாவா என்று சொல்லி இந்த பாசுரத்திலே அனுபவிக்கின்றார்கள். இந்த பாசுரமானது திருப்பானாழ்வார் போன்று இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையை எழுப்புவதாக அமைந்திருக்கக்கூடியது. திருப்பானாழ்வார் திருச்சிக்குள்ளே இருக்கக்கூடிய உறையூர் என்ற திவ்யதேசத்திலே அவதாரம் பண்ணினவர். இவருடைய பிறப்பினாலே எளிகுலத்தவர் என்று உலகத்தார் சொல்லப்பட்ட தாழ்ந்த குலத்திலே இருந்ததினாலே எம்பெருமானுடைய திவ்யதேசமாய் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தை மிதிக்க மாட்டேன் என்று சொல்லி காவிரி கரையிலேயே இருந்து கொண்டு எம்பெருமானை பாடுவாராம். இவருடைய ஞானம் பக்தியை எம்பெருமான் அனுபவித்து கொண்டிருப்பாராம். ஏனென்று கேட்டால் செருக்கில்லாமல் தான் உயர்ந்த குலத்திலே பிறந்திருக்கின்றோம், உயர்ந்த பதவியில் இருக்கோம் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் அந்த செருக்கு இருக்குமாம். தானே தாழ்ந்த குலம் என்று சொல்லி மக்களால் ஒதுக்கப்பட்ட குலமாகினாலே அந்த சொரூபமே அவருக்கு ஞானத்தை கொடுப்பதாகனாலே ஏற்று கழிக்க வேண்டிய அவசியம் இல்லாதனாலே கரையில் நின்று கொண்டு ஆனந்தமாக பாடிக்கொண்டிருப்பார்.
அந்த நேரத்திலே எம்பெருமானுக்கு தீர்த்தம் எடுப்பதற்காக லோகசாரங்க மகாமுனிவர் அங்கு இவருடைய செயலை கண்டு அவர்களிலே கோபம் வந்தவர் ஒருவர் சிறு கல்லை எடுத்து மேலே போட்டார். அந்த கல்லானது எம்பெருமான் நாராயணன் என்று சொல்லக்கூடிய ரங்கநாதரோடு இரண்டர கலந்திருந்த திருப்பாணாழ்வாருடைய மேலே பட அந்த முகத்திலிருந்து ரத்தம் வர ஆரம்பித்ததாம். உடனே தான் உணர்ந்து கொண்டு துளி கூட எம்பெருமானோடு கலந்திருக்கிறோம் என்ற அந்த நிலையை மறந்தவுடனே அங்கிருந்து அகன்று சென்றாராக. மீண்டும் லோகசாரங்கர் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு நேராக சன்னதிக்கு சென்றார். அங்கு எம்பெருமானுடைய திருமுகத்திலும் அதே மாதிரி ரத்தம் வர மயங்கி விழுந்தவுடனே பெருமாள் ரங்கநாதர், நானும் பாணனும் கலந்திருந்த பொழுது நீங்கள் அபச்சாரப்பட்டீர்கள், உடனடியாக அவனை சென்று தங்களுடைய தோளிலே எழுந்தள்ள பண்ணி கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தாராம். நேராக ஓடி அந்த திருப்பாணன் இருந்த இடத்துக்கு வந்தார்களாம். இவர்களை கண்டவுடனே நாம் அபச்சாரப்பட்டு விட்டோம், பெருமாள் கைங்கரியத்துக்கு இடையூறாக இருந்து விட்டோம், நாம் ஓடி சென்று விடுவோம் என்று வேகமாக நடக்க அரங்க நாணை என்று சொல்லி லோகசாரங்க மகாமுனிவர் சொல்லி அந்த இடத்திலே நின்றாராம். உடனே தன்னுடைய தன்னுடைய சொரூபத்துக்கு ஏற்ப கண்ணை மூடிக்கொண்டு ரங்கனை தியானித்தார். லோகசாரங்க மகாமுனிவரோ அவரை தன்னுடைய தோளிலே எழுந்தருளை பண்ணி கொண்டு தான் ரங்கநாதர் முன்பே எழுந்தருளச் சென்றார். அப்படி புறப்படுகின்ற பொழுது தானும் ரங்கனுமாக இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை எல்லாம் 10 பாசுரத்திலே அற்புதமாக அமரன் ஆதிப்பிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நென்மலன் நீதி வானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் திரு கமலபாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதே என்று சொல்லி அனுபவித்து கொண்டே சென்றார். அங்கு சென்றவுடனே பெருமாள் தீர இரும்புண்ட நீரது போற என் ஆறுயிரை ஆறப்பருக எனக்கு ஆறாமுதானாயே என்று சொல்லி ஆழ்வார் அருளி செய்தபடி ஆறாமுதமாக ஆழ்வாரை அப்படியே தான் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால், பிறப்பால் ஏற்றத்தாழ்வுகளெல்லாம் நம்முடையதானே தவிர ஆத்மாக்கள் அத்தனையும் ஒன்றே தான் ஜீவாத்மாக்கள். ஜீவாத்மாக்களினுடைய சொரூபம் என்ன என்று சொன்னால் சேஷத்துவமே. அடிமைப்பட்டு கிடப்பதை அடிமை என்று சொன்னால் உகந்த விஷயத்துக்கு சேஷத்துவம் துக்கரோகமாக காட்டுகின்றதோ எனில் உகந்த விஷயத்துக்கு அந்த நியதி இல்லை என்று சொன்னார் பிள்ளைலோகாச்சாரியர். சேஷத்துவமே நமக்கு சொரூபம். அதை உணர்ந்து இருந்தவர் இந்த திருப்பாணாழ்வார். இந்த பாசுரத்திலே உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின. இவர் அவதாரம் செய்து உறையூர், அந்த உறையூரிலே இருக்கக்கூடிய அந்த இடமெல்லாம் அற்புதமான ஒரு நதிகளாக இருக்கக்கூடிய காவிரியினுடைய தீரத்திலே அமைந்திருக்கக்கூடியது. அங்கே அவதாரம் செய்தார். உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின. காவிரி கரையிலே அந்த செழிப்பையெல்லாம் சொல்கின்றார். ஆம்பல்வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவகத்தவர். லோகசாரங்க மகாமுனிவர் தான் வெற்றிலை பாக்கு போன்று இருக்கக்கூடிய சிகப்பு பல்லில்லாமல் வெண்மையான பல்லை உடையவர். அது மட்டுமல்ல, காவி வஸ்திரத்தை உடையவர். அதை உணர்த்துவதாக செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர். தங்கள் திருக்கோயில், கோவில் என்று சொன்னால் எம்பெருமான் எழுந்திருக்கக்கூடியது. இங்கு கோவில் என்று சொன்னாலே வைஷ்ணவத்திலே பெரிய கோயில் என்று சொல்லக்கூடிய திருவரங்கம். அந்த கோயிலுடைய பிரதான அர்ச்சகராக இருந்தவர் லோகசாரங்க மகாமுனிவர் ஆகினாலே அதை சொல்லுகின்றார். தங்கள் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். அவருடைய வருகையை உணர்த்துவது போல அமைந்திருக்கிறது இந்த பாசுரத்திலே. நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் என்று சொல்லி அந்த பாசுரத்திலே எழுப்பினார்கள். இவருடைய அவதாரமானது உறையூர் அந்த வயல்வெளியிலே அவதாரம் செய்தவர். அங்கு செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பியிருப்பது ஆச்சரியமில்லை. அதற்கடுத்து செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் என்று லோகசாரங்க மகாமுனிவருடைய சரித்திரத்தை உணர்த்துவது போல இருந்தது. அவர் காவி உடை அணிந்தவர். அது மட்டுமல்ல, சொரூபத்துக்கு சேர வெற்றிலை பாக்கு போன்ற வஸ்துக்களை உபயோகமாக இருந்து வெண்பல் உடையவர். அது அப்பேற்பட்ட லோகசாரங்க மகாமுனிவருடைய அனுபவத்தை சொல்லக்கூடியதாக அமைந்திருப்பது. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் என்று சொன்னால், இந்த ஆழ்வாருடைய அவதாரத்திலே எம்பெருமானுடைய சொரூபத்தை உணர்ந்து
தாசத்தோடு இருப்பதாக நீ கூறுகின்றாய். ஆனால் இருப்பது எங்கே என்று சொன்னால் அமரன் ஆதிப்பிரான் அடியார் காட்படுத்த என்னை ஆட்படுத்த விமலன் என்று கூறுகின்றாய். ஆனால் இருப்பதோ தோளிலே இருக்கின்றாய். நானாத நாவுடையாய், கொஞ்சம் கூட உன்னுடைய சொரூபத்துக்கு தகுந்த பேச்சில்லையாகினாலே நானாதாய் நாவுடையாய், சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையனாக இருக்கக்கூடிய பங்கைய கண்ணான் ஸ்ரீமன் நாராயணனாக இருக்கக்கூடிய ரங்கநாதரை இவர் தொழுதாராகினாலே அதை அனுபவிப்பதாக அமைந்திருக்கக்கூடியது இந்த பாசுரம். இந்த மாதிரி எம்பெருமானிடத்திலே செல்லுகின்ற பொழுது அடியார்களுடைய துணைத்தேட்டத்தோடு சென்று எம்பெருமானை தொழுதோம் என்று சொன்னால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளுவான் ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.